பீரியட்ஸ் வர முன்னாடி நிறைய பெண்கள் இரிட்டேட் ஆவாங்க, ரீசனே இல்லாம அழுவாங்க, தூக்கம் வராது, ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகும். இது டிராமா இல்லங்க, இதுதான் PMS. இது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகுங்க. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பாடி அண்ட் மைண்ட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இதுதாங்க உங்க ஒய்ஃபுக்கு மூட் ஸ்விங்ஸா வரலாம். அது மட்டும் இல்லாம ஹெட்ஏக், ப்ளோட்டிங், வெயிட் கெயின், டயர்ட்னஸ், பிரஸ்ட் பெயின், இது எல்லாமே வரலாங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ்னால யூட்ரஸோட லைனிங் ஷெட் ஆகுறதுக்கு ரெடி ஆகுங்க. அப்போதான் பீரியட் கிராம்ஸ் உங்களுக்கு வரலாங்க. இது ஒரு ரியல் பயாலஜிக்கல் ப்ராசஸ்ங்க. இந்த டைம்ல டீஸ் பண்ணா நீ ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தா உங்களுக்குள்ள இருக்க இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகுங்க. சவுத் கொரியா வேர்ல்ட்லயே லோவஸ்ட் ஃபர்டிலிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கண்ட்ரிங்க. சொசைட்டி ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிரஷர் எல்லாமே ஃபர்டிலிட்டி ரேட்டை இம்பாக்ட் பண்ணுங்க. யூத் பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரில கம்மியா இருந்தா அது அவங்களோட growth-ஐயே அஃபெக்ட் பண்ணுங்க. PMS டைம்ல அவங்க சும்மா மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லலங்க, அவங்களுக்குள்ள இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல இருக்க கேர்ள்ஸ் அண்ட் விமெனை கேர் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம்.